ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரம்யா ஹாஸ்பிட்டலேருந்து செம்ம டென்ஷனாக கிளம்பி தீபாவோட வீட்டுக்கு வந்துட்டு அபிராமியை பார்த்துட்டு, ஆன்ட்டி உங்களை பார்க்கறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்படின்வாங்க. அப்போ அபிராமி, நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேம்மா, உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க. ஆனந்தும் பார்த்தீங்கன்னா மீனாட்சி பார்ப்பாங்க. ரம்யா மீனாட்சி செம்மையாக முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக்கு கால் வரும். ஆசிரமம் நடத்துறதுக்காக ரம்யா பார்த்தீங்கன்னா போலீஸ் சாமியாருக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு கார்த்திக்கையும் கூப்பிட்டு போய் பார்த்துருப்பாங்க. கார்த்திக் அங்கே இருக்க ஒரு பெரியவர்கிட்ட நம்பர் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. வெங்கையா வந்தால் எனக்கு கால் பண்ண சொல்லி. அந்த ஆள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக்கு கால் பண்ணுவாங்க. என்னை கார்த்திக்னு ஒருத்தர் கால் பண்ண சொன்னார் அப்படின்னு வந்துட்டு கார்த்திக் கிட்டே சொல்லுவாங்க. வெங்கையாவை நீங்கள் அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமாங்க நான் வெங்கையா தான் பேசுகிறேன், நீங்கள் எதுக்காக நம்பர் கொடுத்துட்டு போனீங்க, உங்களுக்கு அந்த ஆசிரமம் எதுனா வாடகைக்கு வேணுமோ அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட கார்த்திக், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரு டீட்டெயில் வேணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே போலீஸ் சாமியார் ஒருத்தர் அந்த ஆசிரமத்தை எடுத்தாரா, அதை யார் எடுத்தது, அவங்க பேர் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. வெங்கையா யோசிச்சுட்டு, ரம்யா தான் வந்து எடுத்தாங்க அப்படின்வாங்க. கார்த்திக் வந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க, ரம்யாவா அப்படின்னு ஷாக்காகி கேட்பாங்க. ஆமாம், அவங்க தான் வந்துட்டு என்கிட்ட பணம் கொடுத்து ஒரு 2-3 நாளைக்கு இந்த இடம் வேணும்னு சொல்லிட்டு பேசிட்டு போனாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்கள கூட ரோட்டில் பார்த்துட்டு, உங்களுக்கு எதனா இடம் வேணுமா, நீங்கள் கம்மியாக கூட கொடுங்க காசு அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தேன், ஆனால் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டதும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யா வீட்டுக்கு வந்து அபிராமி கிட்ட கேஷுவலாக பேசுறதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பாரு. எப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும், நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.